பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களை கர்த்தர் சித்தமானால் வருகின்ற சனிக்கிழமை முதலாவது சனிக்கிழமையாக இருக்கின்றபடியினாலே நாகர்கோவில் ஒய்எம்சே ஹாலில் வைத்து நம்முடைய விடுநாள் கூட்டங்கள் நடைபெறும். வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் இருக்குது WCC காலேஜ், விஜயதாம திருமண மண்டபம் அடுத்தாப்பில் ஒய்எம்சே ஹால். 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு நிறைவேறும். கூட்டத்தின் இறுதியில் அனைவருக்கும் தனித்தனியாக ஜெபிக்கப்படும். நல்ல விருந்து வழங்கப்படும். நிறைய பேர் இப்போ வராங்க. நீங்களும் கூட தவறாமல் வந்து பங்கேற்று தேவன் தரும் ஆசீர்வாதத்தை, விடுதலையை இலவசமாக பெற்று செல்லும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அறியத்துக்குரியவர்களே, நம்முடைய அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தில் நிறைய முதியோர்கள் தங்கியிருக்கிறாங்க. அவர்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். முக்கியமாக உங்கள் வீடுகளிலே பிறந்த நாள் வருகிற பொழுது, திருமண நாள் வருகிற பொழுது, இல்லாவிட்டால் நினைவு நாட்கள் வருகிற பொழுது அங்கே இருப்பவர்களுக்கு நல்ல விருந்தடியுங்கள். நாளைக்கு 3ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த சகோதரி சஜிதா தன்னுடைய திருமண நாளை அவங்க கொண்டாடுறாங்க. கணவர் ஜஸ்வின் அவர்கள் சார்பாக அங்கே இருப்பவர்களுக்கு நல்ல விருந்தை அளிக்கின்றார்கள். கர்த்தருடைய திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று நாம் வாழ்த்துகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அங்கே தங்கியிருப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கின்றன. எனவே எங்கிருந்தாலும் முதியவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு வந்து, முக்கியமாக பிள்ளைகளால் கவனிக்க முடியலன்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். தினந்தோறும் அங்கே ஊழியக்காரர்கள் வந்து நல்ல ஜெபத்தை நடத்துகின்றார்கள். அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள். நல்ல உணவு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதை நான் தெரிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அங்கேயே தங்கி ஊழியம் செய்வதற்கு ஒரு பாஸ்டர் தேவை. நர்சிங்காக இருக்கக்கூடிய நர்சஸ் நமக்கு தேவை என்பதையும் தெரிவிக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிற மக்களுக்காக டாய்லெட் கட்டி வருகிறோம். இன்னும் 2 லட்சம் ரூபாய் நமக்கு தேவை. 10,000 கொடுக்கக்கூடிய 20 பேர் நமக்கு தேவை. கர்த்தர் அவர்களை எப்படியாவது எழுப்பி தரும்படியாக, அவர்களுக்கு நல்ல டாய்லெட் வசதிகளை நாம் கட்டி கொடுக்கும்படியாக ஆசைப்படுகிறோம். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக மத்தேயு 8வது அதிகாரம் 5வது வசனம், மேத்யூ சாப்டர் நம்பர் 8 and verse number 5. இயேசு கப்பர்நகூமிலே பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்திலே வந்து. கப்பர்நகூம் எனப்பட்ட அந்த வார்த்தை அல்லது அந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே என்று சொல்லி. வானபரியந்தம் உயர்த்தப்படுகிறது என்பது ஒரு ஆசீர்வாதத்திற்கு எல்லையாக நான் நினைக்கின்றேன். அவ்வளவு மேக்சிமம் அவ்வளவு உயர்த்தினாதான் அந்த வானபரியந்தம் என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நான் இந்த கப்பர்நகூமை உயர்த்தினேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு இடத்துல குறிப்பிடுகின்றார். அந்த ஊரில் இயேசு கடந்து போன பொழுதுதான் இந்த 100க்கு அதிபதியை சந்தித்தார். புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். உங்களை ஆண்டவர் வானபரியந்தம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். எனக்கு பிடிச்ச ஒரு சார் உண்டு. அவங்க நான் செல்ஃப் ஃபினான்ஸில் இருக்கும்போது அவங்க பெருமனண்ட் சாராக இருந்தாங்க. அப்போது அவங்க நீ பலப்படுத்த முடியாது பேசுவாங்க. சூப்பர். நான் முதல்ல காலேஜில் எனக்கு வேலை கிடச்சிது. லீவ் பிளேஸில் இருந்தேன். அப்புறம் நல்ல சம்பளம். அது 1 வருஷம் முடிஞ்ச உடனே என்னை மறுபடியும் செல்ஃப் ஃபினான்ஸ் கொண்டு போயிட்டாங்க. பெர்மனன்ட் சீட் எனக்கு கிடைக்கல, இன்டர்வியூவில் எனக்கு கிடைக்கல. அப்போ எங்கள் அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, என் மகனை வானபரியந்தம் உயர்த்துனீங்க, கப்பர்நகூம் உயர்த்துன மாதிரி உயர்த்துனீங்க, இப்போ கீழே விழுந்துட்டான் ஐயா என்று சொல்லி அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க கிறிஸ்டோஃபர். இப்போ நான் மறுபடியும்
கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ரொம்ப வருஷமாக நல்லா இருக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அது எனக்கு எப்போவுமே ஞாபகத்துக்கு வரும். வானபரியந்தம் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அந்த வேலையை கொடுத்து வானபரியந்தம் என்னை உயர்த்தி இருக்கிறார். கல்லூரி பேராசிரியர் வேலை வானபரியந்தம் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். பிஸ்னஸ்ல எத்தனையோ பேரை ஆண்டவர் இன்றைக்கு வானபரியந்தம் உயர்த்திருக்கிற என் பிள்ளை, என்னுடைய மகன் என்னை தேடினான், எனக்கு பிரியமாய் நடந்தான், என் கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்தான், அவன் உதவி செய்தான், எல்லாரையும் நேசித்தான், யாருக்கும் அவன் முள்ளாக இருக்கவில்லை, யாரையும் அவன் காயப்படுத்தவில்லை, யாரும் அழிய வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை, பிறருடைய தலையை வாங்க வேண்டும் என்று சொல்லி அவன் இடத்தில் கேட்கவில்லை. எனவே நான் அவனை வானபரியந்தம் உயர்த்துவேன் என்று சொல்லி சொல்லுபவராக இருக்கின்றார். உங்களை கப்பர்நகுமாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் விரும்புகிறார் என்கிற நல்ல செய்தி முதலாவது நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன். ஒன்று உங்களுக்கு தெரியுமா, ஏசப்பா ஆசீர்வதிச்சாங்கன்னா சாதாரணமாக ஆசீர்வதிக்க மாட்டாங்க, இப்படி தான் ஆசீர்வதிப்பாங்க, உயர கொண்டு போவாங்க. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பொழுது உயர கொண்டு போகிறார். யோசிப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது என்ன நினச்சிருப்பார் அப்படிங்கிறது நமக்கு எப்போ கண்டுபிடிக்கிறோன்னா, அவர் அது பானபாத்திரக்காரன்ட்ட சொல்லும்போது கண்டுபிடிக்கிறோம். நீ எப்படியாவது ராஜா கிட்ட பேசி என்னை எப்படியாவது இந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு போயிருப்பா, இங்கே வரும்படியாக நான் எந்த குற்றத்தையும் செய்யலை, எந்த பாவத்தையும் செய்யலை. அவர் பரிதாபமாய் சொல்லுகிறார், பரிதாபமாய் கெஞ்சுகிறார், விண்ணப்பிக்கின்றார், என்னை எப்படியாவது ஜெயிலேருந்து வெளியே கொண்டு போயிரு, இதை வெளியே வந்தாலே எனக்கு போதும். அதுதான் யோசிப்படி எதிர்பார்ப்பாக இருந்தது. எப்படியாவது எல்லாரையும் மாதிரி ஒரு நார்மல் லைஃப்பை நம்ம லீட் பண்ணால் போதும், இது ஜெயிலிருந்து வெளியே வந்தாலே அதுவே போதும் அப்படின்னு தான் அவர் ஆசைப்பட்டார். ஆனால் ஆண்டவர் அந்த சிறைச்சாலையை உடைத்து அவரை வெளியே கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அந்த நாடு மிகப்பெரிய வல்லமையான நாடு எகிப்து, அந்த நாட்டிற்கே அதிபதியாக ஆண்டவர் அவரை மாற்றினார். அது பிற்பாடு பஞ்ச காலத்தில் உலகமே அவர் காலடியில் விழுந்து ஆகாரத்தை வாங்கி செல்லுங்கிற அளவிற்கு ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். ஒரு ஜெயிலிருந்து வெளியே வந்தால் போதும், ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், நான் இந்த இடத்துலேருந்து வெளியே வந்தால் போதும்னு அவர் கேட்டார். ஆண்டவர் அப்படி அல்ல, வெளியும் கொண்டு வரேன், உன்னை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறேன். உலகமே தன்னை தேடி வரும், தன்னிடத்தில் ஆகாரம் கேட்டு வரும், தன் சகோதரர்கள் தன் காலில் விழுவாங்க அப்படிங்கிறது அவர் ஜெயிலில் இருக்கும்போது யோசிச்சிருப்பாரா? கனவு கூட கண்டிருக்க முடியாதுங்க. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் செய்தார், அதையெல்லாம் ஆண்டவர் உயர்த்தினார். சமீபத்தில் நல்ல ஊழியம் செய்து வருகிற பாண்டியன் ஐயா 77 வயதில் மனைவியோடு கூட நம்ம அடைக்கலான்குடி முதியோர் இல்லத்தில் சேர்ந்தாங்க. அவங்க அமெரிக்காவில் 3 வருஷம் இருந்திருக்கிறாங்க. ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலேருந்து அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்து வராங்க. இப்போ அவங்க மனைவி இங்கே செட்டில் ஆகும்போது 2 பேர் ஒரு மகன், இன்னொரு அவருடைய மனைவியுடைய சகோதரி மகன், 2 பேரும் ஜாமான்லாம் எடுத்து கொண்டு வைத்து அவங்களை செட்டில் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ நான் ஐயாட்ட அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன். கூட 2 பேர் அவங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப நேரம் பேசினப்போ தான் எனக்கு தெரியும், ஸ்ட்ரைக் ஆயிடுச்சால் இருக்கிற அந்த கசின் சின்ன வயசில் ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது எனக்கு நல்லா தெரியும். உங்கள் ஊரில் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்க, சேர்ந்து பல மீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறவங்க நல்லா எனக்கு தெரியும். அதன் பிறகு இறக்குறை 25-30 வருடங்களாய் பழக்கமே இல்லை, பார்க்கவே இல்லை. இப்போ தான் அவங்க என்னை பார்க்கும் பொழுது இந்த அடைக்கலான்குருவி இல்லத்தின் ஸ்தாபகராக, நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியத்தின் ஸ்தாபகராக, அநேகருக்கு வாழ்வு கொடுக்குற ஒரு மனிதனாக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரே சந்தோஷம், நீங்கள் தானே அதுன்னு சொல்லி ஒரே சந்தோஷம். எனக்கும் ஒரே சந்தோஷம். அந்த இரவு நான் ஆண்டவரை வெகு நேரமாய் துதித்தேன், ஆண்டவரை சோத்தரித்தேன். ஆண்டவரே, அவளோடு இருக்கும் பொழுது நான் சாதாரணமான ஒரு வாலிபனாக இருந்தேன், இன்றைக்கு இப்படிய ஊழியக்காரனாக என்னை மாற்றி இதுபோல் அடைக்கலான்குருவி இல்லத்தை ஸ்டார்ட் பண்ண வைத்து அநேகருக்கு வாழ்வு கொடுக்குற ஒரு மனிதனாக நீர் என்னை உயர்த்திருக்கிறீரே அப்பா என்று சொல்லி நான் ஆண்டவரை துதித்தேன். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் இதை மாதிரி கப்பர் நகமை உயர்த்தியது போல நம்ம உயர்த்துவார். நினைத்து பார்க்க முடியாத உச்சத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு செல்லுவார் என்பது தான் இந்த நாளிலே முதல் பகுதியில் நான் காண்கின்ற காரியம். 100க்கு அதிபதி அந்த கப்பர் நகமிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார் என்று இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். 100க்கு அதிபதி சந்திக்கின்றார். 100க்கு அதிபதி என்றால் இங்கிலீஷில் செஞ்சுரியன் அப்படிங்கிறோம். கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் செஞ்சுரி அடிச்சிட்டாங்கன்னா கை தட்டுவாங்க, பேட்டை தூக்கி காமிப்பாங்க, இப்படிலாம் செய்வாங்க. ஏனென்றால் 100 என்பது ஒரு பெரிய இலக்கு, அதை நான் அடைந்து விட்டேன் என்று சொல்லி ஒரே சந்தோஷம்.
இந்த 100 மார்க் எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி 100 எடுக்கணும்னு சொல்லிட்டு மேக்ஸில் நிறைய பசங்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஆசீர்வாதமான வார்த்தை 100 என்பது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. இந்த 100க்கு அதிபதி என்பவர் தன் கீழாக 100 வேலைக்காரர்களை உடையவர்களாக 100 படை வீரர்களை உடையவராக அவர்களுக்கு அதிபதியாக உயர்த்தப்பட்டு இருந்தார் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். செஞ்சுரியன் அப்படின்னா அவருக்கு 100 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, 100 வேலைக்காரங்க இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. சமுதாயத்தில் அவருக்கு ரொம்ப மரியாதை. அவருக்கு கீழே இருக்கிறவங்களாம் அவருக்கு கண்டு நடுங்குவாங்க, கும்பிடுவாங்க, அவர் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி, ஒரு செஞ்சூரியன் ஆண்டவரை அந்த நாளில் சந்திக்க வந்தார் என்று நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, 100க்கு அதிபதி 100 பேருக்கு தலைவராக இருந்தவர் அங்கே வந்து ஆண்டவரை சந்திக்கின்றார். இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற காரியம், என் மகனே, என் மகளே, நீ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கிட்டு இருந்த. உனக்கு சம்பாத்தியம் வந்து உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்துக்குமே உன் அம்மா அப்பாவுக்குமே போதுமானதாக இல்லை. இந்த நாள் வரைக்கும் நீ நெருக்கத்தின் பாதையில், ஒடுக்கத்தின் பாதையில், எடுக்கத்தின் பாதையில் நடந்து வந்தாய். அப்படி நீயே கஷ்டத்தில் இருக்கும் பொழுது பிறருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இனி உன் கைகளை நான் ஸ்திரப்படுத்துவேன், பலப்படுத்துவேன், உனக்கு நான் பிஸ்னஸில் நான் தருவேன், உனக்கு நிறைய எல்லைகளை நான் விரிவாக்குவேன், முக்கியமாக 100 வேலைக்காரர்களை உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 100 என்பது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்று சொல்லி சொன்னேன். 100 பேரை நீங்கள் வேலைக்கு வைக்க வேண்டும் என்றால் எவ்வளவு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு ஆளுக்கு 10,000 சம்பளம் கூட எவ்வளோ கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி தங்க வைக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்கணும், போக்குவரவுக்கு எவ்வளோ செய்யணும், எவ்வளோ வருமானம் இருந்தால் அதெல்லாம் முடியுங்கிறத வந்து நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனாலும் இதெல்லாம் நமக்கு தான் கடினமான காரியமே அன்றி ஆண்டவருக்கு இது அற்ப காரியமாக இருக்கிறதுனால உனக்கு கீழாக 100 பேர்களை நான் வேலைக்கு தருவேன். உன் கம்பெனியில் 100 பேர்கள் வேலை பார்ப்பார்கள். உனக்கு கீழாக 100 பேர்கள் இருந்து உன் கட்டளைக்காக காத்திருப்பார்கள். அந்த அளவிற்கு நான் உன்னை இந்த நாட்களிலே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய திருச்சித்தம் நீங்கள் 100க்கு அதிபதியாக மாற வேண்டும் என்பது. அதுக்கு மேலாகவும் ஆண்டவர் வேலைக்காரர்களை உங்களுக்கு தருவார். 100 பேர் தான் தர முடியும் ஆண்டவரால்? இல்லை, குறைந்தபட்சம் 100, அதற்கு மேலாக 1000, 10,000 வேலைக்காரர்களை உங்களுக்கு தருவார். அப்படி வைத்திருப்பவர்களாம் இருக்காங்க. என் கம்பெனியில் இத்தனை 1000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிற எத்தனையோ பேரை நான் சந்தித்திருக்கின்றேன். தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு கீழாக இத்தனை பேர்களை வேலைக்காரர்களை தரப்போகிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆபிரகாம் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டு ரொம்ப வயசாச்சு, குழந்தை இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களைப் போல, பூமியின் தூள்களைப் போல, கடற்கரை மணலைப் போல உனக்கு நான் பிள்ளைகளை தருவேன்னு சொல்கிறார். ஆனால் வயசாயிட்டே போது குழந்தை இல்லை. அப்போ என்ன செய்வாரா? இரவு நேரத்தில் ஆபிரகாம் கட்டில் போட்டுட்டு வானத்தையே பார்த்துட்டு இருப்பாரா. அவர் இந்த இடத்துல நிறைய நட்சத்திரங்கள் வானத்தில் இரவு நேரத்தில் தோன்றுமா. அப்போல்லாம் அதை பார்த்து 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 விசுவாசத்தில் தன்னை அவர் பலப்படுத்தி கொள்வாராம். அந்த நட்சத்திரங்களை பார்க்க பார்க்க, ஓ, இவ்வளவு பிள்ளைகளை ஆண்டவனுக்கு தரப்போறாரா அவர் அதை இமேஜின் பண்ணி விசுவாசித்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார். விசுவாசத்தில் வல்லவனானார். இறுதியிலே ஆண்டவர் அப்படியே செய்தார். இன்றைக்கு ஆபிரகாமுடைய பிள்ளைகள் உலகம் முழுவதும் பெருகி இருக்கிறார். எத்தனையோ கோத்திரங்கள் உண்டாகி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 12 கோத்திரங்கள் அவருடைய உலகம் முழுக்க பரவி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது காரணம் அந்த நட்சத்திரங்களை பார்த்து அந்த வார்த்தைகளை நினைத்து தேவன் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர் ஆண்டவரை துதித்தார். அப்பொழுது அவைகள் அவருக்கு உண்டாயிற்று. அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். முதலாவது தேவனாலே உங்களை உயர்த்த முடியும் என்று விசுவாசியுங்கள். நிறைய பேருக்கு நம்பிக்கையே இருப்பது கிடையாது. நிறைய பேர் நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுவதே கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறாங்க. எப்போ பார்த்தாலும் பிறரையும் அவிசுவாசப்படுத்தும் வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்காங்க. இனி இங்கே இந்த வியாதி சோகமாக போகுது, இத்தனை டாக்டர்கிட்ட போயிடுச்சு, இனியா சோகமாகும், இனி எப்படி வேலை கிடைக்கும், எத்தனை பேரை பார்த்தாச்சு, இனியா வேலை கிடைக்க போகுது என்று அடுத்தவர்களையும் அவர்கள் விசுவாசத்தில் வழங்கி போகும்படியாக செய்கிறாங்க. இல்லை, தேவனுக்கு அற்ப காரியம், உங்களை ஆசீர்வதிப்பது அற்ப காரியம் என்பதை உணருங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் எனக்கு 100 வேலைக்காரர்களை தருவார், கர்த்தர் எனக்கு 100 வேலைக்காரர்களை தருவார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். 100க்கு அதிபதியாய் தேவன் உங்களை மாற்றுவார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். அப்பொழுது அது ஆண்டவராலே உங்களுக்கு உண்டாகும்.
நீங்கள் எவ்வளோ விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளோதான் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் எவ்வளவு ஆசைப்படுறீங்களோ அவ்வளோதான் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கேளுங்கள் கொடுக்கப்படும். எவ்வளவு ஆசைப்படுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு கொடுக்கப்படும். இது நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை. பைபிள் சொல்லுது கேளுங்கள் கொடுக்கப்படும். நான் சொல்கிற வார்த்தை என்னுடைய அனுபவத்தில் கர்த்தர் கற்றுக் கொடுத்த வார்த்தை. நீங்கள் எவ்வளோ ஆசைப்படுறீங்க மகனே அவ்வளவு நான் உனக்கு தருவேன். நீங்கள் விசுவாசித்து ஆண்டவர் எனக்கு தருவார், 100க்கு அதிபதியை மாற்றுவார், எனக்கு நிறைய வேலைக்காரர்களை தருவார், வீட்டில் வேலைக்காரர்களை தருவார், கம்பெனியில் தருவார், எல்லா இடங்களிலும் எனக்கு கீழாக ஆட்களை கொண்டு வருவார் என்று சொல்லி நீங்கள் நம்புங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. பேத்துக்குரியவர்கள் அன்றைக்கு ஒரு அண்ணனை நான் சந்தித்த பொழுது சொன்னேன், கிறிஸ்தவர் 7 பேர் என்ற வேலை பார்க்குறாங்க, என் குடும்பம் நான் கொடுக்குற சம்பளத்தை தான் இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு 7 பேர் தன் கீழாக வேலை பார்ப்பதை ஒரு பெரிய காரியமாக சொன்னாங்க. நான் ஆண்டவர் 7 பேருக்கு உன்னை அதிபதியாக வைப்பேன் என்று சொல்லவில்லை, 100 பேரை உனக்கு கீழாக வைப்பேன், அதற்கு அதிகமாகவும் நான் செய்வேன். இது தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தருகிற அங்கீகாரம், தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தருகிற உயர்வு. பார்க்கிறவர்கள்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் இவருக்கு இவ்வளவு வேலைக்காரர்களை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி. புரிந்து கொள்கிறீர்களா? சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்காக என்னையும் உங்களையும் ஆண்டவர் அழைக்கவில்லை. சாதாரணமான ஒரு ஊழியத்தை செய்வதற்காக தேவன் என்னை அழைக்கவில்லை. சாதாரணமானபடிக்கு எல்லோரையும் போல 10 11 வாழ்ந்து மடிவதற்கு தேவன் என்னை அழைக்கவில்லை என்பதை நான் அறிவேன். அதை போலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஒரு சாதாரண நபராக இருக்க வேண்டும் என்பதற்காக அழைக்கவில்லை. நீங்கள் 100க்கு அதிபதியாக மாற வேண்டும், அதன் பின்புதான் உங்கள் ஓட்டம் முடிய வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். இதிலிருந்து கேட்க ஆரம்பிங்க, ஆசைப்பட ஆரம்பிங்க, ஆண்டவரே 100க்கு அதிபதியை மாற்றும். இந்த பைபிளில் 100க்கு அதிபதி ஒருத்தரை நான் சந்திக்கின்றேன், அவர் உங்ககிட்ட பேசியிருக்கிறார். நானும் 100க்கு அதிபதியை மாற வேண்டும் ஐயா, என்னையும் உடைய காருண்யம் பெரியவனாக்கட்டும் ஆண்டவரே. நான் ஆண்டவர் அடிமைப்பட்டது போதும், இன்னொருத்தட்ட கை கட்டிட்டு நின்னது போதும், பயப்பொத்திட்டு நின்னது போதும், நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி நான் கேட்கறதுன்னு சொல்லி இருந்த காலங்கள் போதும். என்னை ஆண்டவர் உயர்த்தும், எனக்கு கீழாகவும் ஆட்களை கொண்டு வார். சின்ன ஊழியம் செஞ்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர்ட்ட கேளுங்க, நிறைய ஆத்துமாக்களை எனக்கு தாருங்க. சர்ச்சை நடத்துறதுக்கு இடமே இல்லை, பெரிய சர்ச்சை எனக்கு தாருங்க. கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆசைப்படுங்க, கேளுங்க, ஆசைப்படுங்க, கேளுங்க, ஆசைப்படுங்க, கேளுங்க, விசுவாசியுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அவைகள் உண்டாகும்படியை செய்வார் என்ற நல்ல செய்தியை நான் கேட்கும்படியே விரும்புகிறேன். பேர பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டு இருக்காங்களா? பிள்ளைகள் தூரம் போயிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு நீங்கள் விசுவாசியுங்க. ஆசைப்படுங்க, ஊழியக்காரனை மாறணும் ஆசைப்படுங்க. அப்படி வாழ்க்கையை கர்த்தர் கெட்ட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுங்க. அப்பொழுது தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. கிறிஸ்துக்குரியவர்களே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நீங்களே இமேஜின் பண்ணி ஆசைப்படுங்க. ஆபிரகாம் பார்த்து ஆசைப்பட்டது போல நீங்களும் பைபிளில் உள்ள அந்த கேரக்டர்ஸை பார்த்து அவர்கள் எலியாவாய் மாற வேண்டும், எலிசாவாய் மாற வேண்டும், சாமுவேலாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு பாருங்கள். அப்பொழுது தேவன் நிச்சயமாக அப்படியே செய்வார். நிறைய பேர் அப்படி ஒரு தரிசனம் இல்லாமலே ஓடுறாங்க. காலையில் எந்திக்கணும், வேலைக்கு போகணும், சாப்பிடணும், குடும்பத்தை பார்க்கணும். அவர்களுக்கு தரிசனத்தை குறித்து சிந்திக்க நேரம் இல்லை. தேவனின் மீது என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று யோசிப்பதற்கு நேரம் இல்லை. அப்படித்தானே? இல்லை, எவ்வளவு கடமைகள் பொறுப்புகள் இருந்தாலும் நாம் ஆண்டவரோடு தனித்திருப்பதற்கு நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி தனித்திருக்கிற பொழுது தேவன் எனக்கு என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறார் என்ற இடத்துல கேட்க வேண்டும். கேட்டவர் தருகிற வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நடத்தி கொண்டே செல்லுவார், கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார் என்கிற நல்ல செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர், எவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களை ஒரு 100க்கு அதிபதியாக மாற்ற விரும்புகிறார். God wants you to be a centurion. உங்கள் பிள்ளைகளை 100க்கு அதிபதி, 1000க்கு அதிபதியாய் மாற்ற விரும்புகிறார். அதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பொழுது நிச்சயமாக அவைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு வாய்ப்பாக இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் ஊழியத்துக்கு 2 பேர் 3 பேர் வந்துகிட்டு இருக்கலாம். கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே 100 பேர்களை எனக்கு தாரும், ஆண்டவரே 1000 பேர்களை தாரும், 10,000 பேர்களை தாரும், ஆத்துமாக்கள் எனக்கு தாரும் கேளுங்க. நிச்சயமாய் அவர்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாருங்கிற செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். கேட்போமா? அன்றோட நம்ம சேர்ந்து கேட்போமா? அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே
சோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபம் நீரே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபம் நீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆண்டவர் ஒருபொழுதும் நம்மை மறக்க மாட்டார். அவருடைய சித்தம் உங்களை உயர்த்த வேண்டும் என்பது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை சாதாரணமான மனிதர்களாக வாழ்வதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை. 100க்கு அதிபதியாக, 1000க்கு அதிபதியாக மாற்றும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு சோத்திரம்னு சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி சொல்லுங்க. இந்த பைபிளில் நான் காண்கிற 100க்கு அதிபதி வாழ்க்கையை போல என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. அப்பொழுது தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்துவார். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய வல்லமை குறைந்து போகவில்லை அப்பா, உடைய வல்லமை குறைந்து போகவில்லை அப்பா. சர்வ வல்லமையுடைய தேவன், வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தெய்வம் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நன்மைகளை சிருஷ்டிப்பீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சுகத்தை சிருஷ்டிப்பீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எது இல்லையோ அவைகளை உண்டாக்கி தருவீர். நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிற தெய்வம் அப்பா. ஒன்றுமில்லாதவைகளிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற தெய்வம், அதற்காக நன்றி ராஜா. இம்மானுவேலரை, எபனேசரை, இம்மட்டும் தாங்கியவரை, இனிமேலும் எங்களை தாங்கி சுமந்து ஏந்தி தப்புவிப்பவரே, நன்றி 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 அப்பா, நன்றி. வல்லமைக்காக நன்றி. வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். என்ன வியாதியாக இருந்தாலும் சுகத்தை தருவீராக. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகத்தை கொடுப்பீராக. காயப்பட்ட இடங்களை தொடுவீராக. ஆணி பாய்ந்த கரத்தினாலே தொடுவீராக. அந்த புண்களை மறைய செய்வீராக. எவ்வளவு பெரிதான ஆறாத புண்ணாக இருந்தாலும் அது மறையும்படியாய் செய்வீராக. அந்த இடத்தை தொடுவீராக. ஏசப்பா நாமத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஓ ராபா கபாலாக்கார கட்டிகள் மறையட்டும். எந்த இடத்தை சாத்தா பிடித்து வைத்திருக்கிறானோ, பலகீனப்படுத்தி வைத்திருக்கிறானோ, அந்த இடத்தை பலமுள்ள இடமாய் மாற்றுங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தாருங்க ஆண்டவரே. தூங்க முடியல, சாப்பிட முடியல, நடக்க முடியல, வேலைக்கு போக முடியல, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியல, கடமைகளை செய்ய முடியலையேன்னு தவிக்கிற பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து ஒத்தாசையை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, அவர்களுக்கு எல்லா வேலைகளையும் செய்ய தேவையான பலனை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. பலகீனம் எனப்பட்ட இந்த ஆவி புறப்பட்டு போகட்டும் ஐயா. சாபத்தின் இருள் எனப்பட்ட இந்த ஆவி புறப்பட்டு போகட்டும். இயலாமையின் ஆவி புறப்பட்டு போகட்டும். அவிசுவாசத்தின் ஆவி புறப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவர் கவலையின் ஆவி, ஒடுக்கத்தின் ஆவி அவர்களை விட்டு புறப்பட்டு போகட்டும் ஐயா. விசுவாசிக்கவர்களுக்கு உதவி செய்யும். சுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறேன். நமக்கு நன்றி அப்பா. இந்த கிருபை தாங்குவதாக, நம்முடைய இரக்கம் தாங்குவதாக என்று சொல்லி ஆண்டவரை கெஞ்சுகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை ஒரு சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரை இப்பொழுது கூட தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரை படிக்க முடியல, காலேஜுக்கு போக முடியல, போதைக்கு மகன் அடிமையாக இருக்கிறான், கெட்ட நண்பர்கள்ட்ட அடிமையாக இருக்கிறான், அவன் தினந்தோறும் குடிக்கிறான், கஞ்சா போடுறான், பைக்கு வேகமாக ஓட்டுறான், பயமாக இருக்குன்னு சொல்கிற ஆண்டவரே, பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிற வாலிபர் சமுதாயம் கெட்டு போகிறது ராஜா. சந்திங்க, ரட்சிங்க, ஒரு எழுப்புதல் ஏற்படட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. நீங்கள் அப்படி செய்ய போகிற அன்பிற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபை அவர்களை தாங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரை நீங்கள் தொடர்ந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. இப்பொழுதும் தகப்பனே, உடைய பாதத்தை பிடித்து நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரை, வழி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், வருமானமே இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், உணவே இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் உண்டு, தகப்பன் இல்லாத பிள்ளைகள் உண்டு, கணவர் இல்லாத விதவைகள் உண்டு, எங்கே போவோம் என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாமல் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். இரக்கமுடைய தேவனே, வருமானத்துக்கான வழிகளை ஏற்படுத்தி தாரும். பிஸ்னஸில் எல்லாத்தையும் இழந்து லட்சம் ரூபாய், கோடி ரூபாய் கடன் சொல்லியிருக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரை வட்டிகளை கட்டி மூழ்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எப்படியாவது அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கி தாரும். அது ப்ரொமோஷனை தாரும், டிரான்ஸ்ஃபரை தாரும், கவர்மெண்ட் ஜாபை தாரும், வீசாவை தாரும். எந்த நன்மைகளுக்கு எதிர்பார்த்துருக்கிறாங்களோ அந்த நன்மைகளை செய்யுங்க. கிறிஸ்துவே உடைய பிள்ளைகளை தொடுங்க. என் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. இந்த தகப்பனே, தர்மையான நாளிலும் ஆண்டவரை வயதானவருக்கு ஜெபிக்கிறோம். கீழே விழுந்து விடாதபடி
கையெலும்பு காலெலும்பு முறிந்து விடாதபடி, இடுப்பிலும் முறிந்து விடாதபடி கர்த்தரவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்கு. ஏசப்பா, இந்த நாளிலே அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஐயா, அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. தோத்திரம் உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க, அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. கொள்ளை நோய்கள் வேண்டாம், யுத்தங்கள் வேண்டாம்ப்பா. எங்கள் தாய் திருநாடாகி இந்தியாவிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அனைத்து மக்களையும், அனைத்து மதத்தவர்களையும், மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள், அனைத்து ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த அருமையான நாடிலும் கூட ராஜா அப்படியே ஆண்டவரை சோத்திரம் ஐயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஐயா. ஆண்டவரை எப்படி நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கப்பா, மகிமைப்படுத்துங்க ஐயா. எப்படியாவது கர்த்தாவே நம்முடைய ஊழியத்தை நாசரேத் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினாலே காணிக்கையாலை தாங்குகிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். டாய்லெட் கட்டுவது கடைக்கலான் குருவி இல்லத்தில் 2 லட்சம் ரூபாய் தேவையப்பா. 10,000 கொடுக்கக்கூடிய 20 பேரை எழுப்பி தாருங்க ஆண்டவரை. நீங்கள் மகிமைப்படுங்க. ஏசகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் வராத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அனுதினம் என்னை ஆதரித்தி கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தி கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். கண்மணி போல் என்னை காத்து கொண்டீ கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து கொண்டீ கோடி நன்றி ஐயா. கண்மணி போல் என்னை காத்து கொண்டீ கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து கொண்டீ கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன்.
சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். 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 ஹல்லேலூயா.